அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 16/2/2026 சதுர்த்தசி திதி மாலை 5:34 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி திருவோணம் நட்சத்திரம் இரவு 8:48 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள். அமிர்த யோகம் இரவு 8:48 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் வாங்க, சீமந்தம் மற்றும் பூப்பு நீராட்ட, மருந்துண்ண, பயணம் தொடங்க, நிலத்தை சமன்படுத்த, வங்கி கடன் பெற, மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தூரத்திலிருந்து பார்த்தால்தான் மெழுகுவர்த்தி எரிகின்ற அந்த திரியின் ஒளியானது நம்முடைய கண்களுக்கு பளபளப்பாக தெரியும். ஆனால் கிட்ட சென்று பார்த்தால்தான், அருகில் சென்று பார்த்தால்தான் அந்த மெழுகு உருகி கொண்டிருப்பது அப்போது புரிய வரும். நிறைய பேருடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு பளபளான்னு இருப்பீங்க, பளிச்சுன்னு இருப்பீங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார எத்தனையோ போராட்டங்கள், ஓயாத உழைப்பு, இதுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருந்தாலும் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் எல்லோரையும் திருப்திப்படுத்தும் புன்னகையை பூப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் அவருடைய சாரத்திலேயே பயணம் செய்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும், எங்கே போனாலும் நல்லது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன், அது மாதிரி புது ரக ஆடை அணிகலன்கள், அதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீட்டை விரிவுபடுத்துறது, அதே மாதிரி பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, சமையலறை சாதனங்கள் வாங்கிறது, அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாகவும் இருப்பீங்க. சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பாதகஸ்தானமாக இருந்தாலும் தன் வீட்டை தானே சூரியன் பார்க்கறதுனால பிள்ளைகளால் நல்லது நடக்கும். மகளுக்கு தள்ளி போகிற திருமணம் சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை செய்யும் வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான யோசனைகளும் உங்களுக்கு இருக்குது, வாங்குவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக லாபகரமாக இருக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. எல்லா வகையிலுமே புது வேலையாட்களும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்கும். சில புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, உன் மனதின் சாவி உன் கையில் இருக்கட்டும். பிறர் பேசுவதை கேட்டுவிட்டு உன் மனக்கதவை மூடவும் வேண்டாம், திறக்கவும் வேண்டாம். ஆமாங்க, அதனால தாங்க பேசுகிறவங்க பேசட்டும், எது வேணாலும் பேசிட்டு போட்டுன்னு சொல்லி இருந்துருவீங்க. உங்கள் உள் மனசோட மட்டும் நீங்கள் பேசுவீங்க. அந்த மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனக்கதவின் சாவியை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு பூட்டி திறப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சுகாதிபதி சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. திடீர்னு பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக நல்லது நடக்குங்க. இடம் பார்த்துன்னு இருக்கீங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வரலையே, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமையலையேன்னு ஏங்கின்னு இருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல இடம் வந்து முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லதெல்லாமே நடக்கும். அறகுறையாக நின்று போன வீடு கட்டுற வேலையை மறுபடியும் தொடங்குவீங்க. அதே மாதிரி மகனுக்கு நல்ல மணமகள் ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தைகளும் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. ஏன்னா லாபத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. ஒரு இடம் வாங்கிறதுக்கு பார்க்குறீங்க, அதில் கடையை மாற்றிடலாமான்னு யோசிக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் குறையும். 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிரச்சனைகள் நிலவு போல ஒரு நாள் தேயும், ஒரு நாள் கூடும், ஒரு நாள் காணாமல் போய்விடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருக்க பாருங்கள். ஆமாங்க, நாம் கஷ்டப்பட்ட காலத்தில், கவலையோடு இருந்த காலத்தை மறுபடியும் நினச்சி பார்க்கும் பொழுது நாம் அவ்வளோ தூரம் கவலையாக இருந்திருக்க வேண்டாம், அவ்வளோ தூரம் நாம் சிரமப்பட்டிருக்க வேண்டாம். அதெல்லாம் நாம் கொஞ்சம் எளிதாக எடுத்திருக்கலாம், எளிதான மனநிலையில் அதை அணுகியிருக்கலாம். அப்படி அணுகியிருந்தால் இன்னும் நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. இருந்தாலும் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலுடைய ஆணி வேரை கண்டறிந்து அதை சிதைத்து சிரித்த முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எப்பயுமே உங்களுக்கு தயாள மனசு தான், தாராள மனசு தான், உதவியெல்லாம் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் எதுலையாவது போய் சிக்கிக்காமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. நினச்சது நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க. இன்றைக்கி அந்த சிரமங்கள்லாம் விலகி நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க பேச்சில் எதுவுமே நீங்கள் பயந்து கேட்டுக்கூடாது, அடுத்தவங்க பேச்சில் மயங்கிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு அன்பு காட்டுறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களை எதிர்த்து கூட நின்றுடலாம், ஆனால் உங்களை புகழ்ந்துட்டா நீங்கள் அப்படியே அடிபணிஞ்சு வந்துடுவீங்க. அதனால் புகழ்ச்சியை கண்டு மயங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு கூட வேலை
பார்க்குறவங்க உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு நெருங்கிடுச்சு, காலாகாலத்தில் அவங்களுக்கு கல்யாணத்தை முடுக்கி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சுக்கிரனும் 9வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு நல்ல இடம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தேடாத போது கிடைத்திடும் புன்னகையும் சொல்லாத போதும் புரிந்து கொள்ளக்கூடிய புரிதலும் வாழ்க்கையில் கிடைத்தால் அது மிகப்பெரிய வரம். ஆமாங்க, சொல்லி புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆமாங்க, எங்கும் எப்பொழுதும் குறிப்பறிந்து செயல்படுபவர்களை எல்லாம் குறிவைத்து நட்பு பாராட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரன் யோகாதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறுங்க. சிக்கல்லேருந்து வெளியில் வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் புது முயற்சிகள் பலிதமாகுங்க. இருந்தாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி நிதானம் தேவைப்படுதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் நிதானமாக பேசுறது பழகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சூரியன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதே போல் சுக்கிரனும் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரத்திலலாம் நல்ல பேர் தான், மரியாதை தான், அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஆனாலும் கையில் காசு தங்க மாட்டேங்குது. நாளுக்கு நாள் வந்து செலவுகள் கூடிக்கிட்டே போதுங்கிற ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்தவங்கள்லாம் அதிகமாக சம்பாதிக்கும் போது நாம் அந்த இடத்துலையே இன்னமும் இருக்கிறோமே, எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே இருந்துருக்குமேங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேருங்க. ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அதிகாரிகளுக்கே சில அறிவுரைகள் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒசந்து நிற்பீங்க. சக ஊழியர்களும் உங்களை மதித்து பாராட்டும்படி நடந்துப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நிதானம் தேவைப்படுதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம பாதிப்பு இருக்கிறதுனால அதிலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும் பொழுது தட்டி கேட்பவனும் தான் உண்மையான நண்பன். ஆமாங்க, நாம் என்ன சொன்னாலும் எது செய்தாலும் சூப்பர் அப்படின்னு சொல்கிறவங்க உண்மையான நண்பனே கிடையாது. நாம் ஏதாவது தப்பு தவறி தடம் மாறி போகும் பொழுது இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் கூடாதுன்னு தைரியமாக நமக்கு தட்டி கொடுத்து தட்டி கேட்டு நம்மளை வந்து வழிநடத்துகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தாங்க உண்மையான நண்பர்கள். எங்கும் எப்பொழுதும் உண்மையாக இருப்பவர்களுக்காக உயரையும் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. காரணம் 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். அந்த அதிகாரியை பார்த்த இந்த அதிகாரியை பார்த்த எந்த அதிகாரியும் வேலையை முடிக்க மாட்டேங்கிறாருன்னு இருந்த நிலைமை மாறி இன்றைய தினம் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி சீக்கிரமாக நடக்குங்க. செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இடம் வீடு மனை ஏதாவது வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற விலைக்கு நல்ல விலைக்கு விற்குங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் இடம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. நல்லது தான். ஆனால்
ஆனால் கூடவே ராகும் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் பங்குதாரர்கள், கூட்டு தொழில் செய்கிறவங்களால கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் வணங்கி போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிலர்லாம் அவங்க மேலே போட்டி பொறாமையாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உடலை அழகாக்க 1000 வழிகள் உண்டு. ஆனால் உள்ளத்தை அழகாக்க உண்மையான அன்பால் மட்டுமே முடியும். ஆமாங்க, அதனால தாங்க அன்பை நீங்கள் தேடுவீங்க. ஏன்னா நீங்கள் எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துப்பீங்க. ஆனால் நம்மக்கிட்ட யாராவது உண்மையான அன்பு காட்டுவாங்களா? நிபந்தனையற்ற அன்பு காட்டுவாங்களா? எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளை யாராவது நேசிப்பாங்களான்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. பிரச்சனைகளுடைய ஆணிவேரை கண்டறிந்து அதை சரி செய்வீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே நேரத்தில் சுக்கிரன் சாதகமாக இல்லை. அவர் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுன்னு அதிகமாயிட்டே போகுது. கடன் மேலே கடனாக வாங்கி தள்ளுறோம். இதெல்லாம் எப்படி நம்ம அடைக்க போகிறோன்னு தெரியலையே, நினச்சாலே தூக்கம் வரல, நெஞ்செல்லாம் கொஞ்சம் வலிக்குதுன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பழைய சிக்கல்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திரனும் செவ்வாயும் 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் புறநகர் பகுதியில் எப்போவோ வாங்கி போட்டு அந்த இடத்த கொடுத்துடலாம், அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு இல்லாத இடம், அப்புறம் நமக்கு இருந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு அந்த முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பரவாயில்லைங்க, லாபகரமாக இருக்குது. உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா கண்டகச்சனி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? உங்களை பார்த்தா நல்லா அழகாக அம்சமாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த பக்கம் போன பிறகு உங்களை பற்றி ஏதாவது ஒன்று உங்களை வந்து அப்படியே வேறு மாதிரி பேசுவாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்க. அதெல்லாம் கண்டு காணாமல் விட்டுறது நல்லதாங்க. ஒரு சிலரோட புத்தியை நம்ம மாற்ற முடியாது, அதுக்காக நாம் பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், செலவு கொஞ்சம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமாகவே எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விடாதே, மலரப்போகும் பூக்களுக்காக தண்ணீர் விடு. நடந்து முடிந்ததற்கு நினைத்தே சோகமாக இருக்காதே, நடக்கப் போகும் காலத்திற்காக உன்னை தயார்படுத்து. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதையே நினச்சிக்கிட்டு சோகமாக இருந்துட முடியுமா? அடுத்த கட்ட வேலையில் இறங்க வேண்டாமா? எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டாமா? அதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தாங்க நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், நடக்கப் போவதெல்லாம் நல்லதாக இருக்கட்டும் சொல்லி எங்கும் எப்பொழுதும் துடிப்புடன் செயல்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்கும். பிள்ளைகளுக்கு நடக்கும். மகளுக்கு நல்ல இடத்துலேருந்து வரன் வர வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல மணமகள் வர்றது, நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் மனசுக்குள்ளார ஒரு இனந்தெரியாத பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. காரணம் 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. நன்றி கெட்டவங்களாம் எல்லாருமே இருக்காங்களே, நம்மக்கிட்ட ஒரு வேலை ஆகணும்னா எப்படிலாம் ஓடி வந்தாங்க, காலையில் வந்தாங்க, சாயந்தரம் வந்தாங்க, இரவு வந்தாங்க, இப்போ நம்மளை எதுவுமே கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து மனசுக்குள்ளேயே வினகி கொண்டே இருப்பீங்க, முனகி கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. மேற்கொண்டு லாபத்தை அடையிறதுக்கு என்ன வழிங்கிற யோசனைகளுக்குள்ளார இன்றைக்கி போவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள்லாம் நம்மக்கிட்ட அன்பாக தாங்க பேசுகிறாங்க, ஆனால் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு வரும்போது நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன யோசிச்சாக்காங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை புல்லாங்குழல் மாதிரி அதில் பல ஓட்டைகள் இருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான், அதில் பல கஷ்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் சரி செய்து ஊதினால்தான் வாழ்க்கையில் இன்னிசையை நாம் கேட்டு மகிழ முடியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கலங்காமல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சவால் தான் அப்படின்னு மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் கஷ்டங்களை எல்லாம் கருத்தில் வைத்து கொள்ளாமல் அந்த கஷ்டம் கற்றுக் கொடுத்த பாடத்தை மனதில் வைத்து கொண்டு எதிர்காலத்தில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அது உங்கள் ராசிநாதனோட உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க, தன்னிச்சையாகவும் செயல்படுவீங்க. முக்கியமான சில முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு இன்றைக்கி நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி எதிர்பாராத சில இனிமையான சம்பவங்களும் இன்றைக்கி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான சந்திப்புகளும் நிகழ வாய்ப்பு இருக்குது. 10 வருஷம் ஆகிருக்குமா நம்ம நேரில் பார்த்து ஃபோனில் தான் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நெருங்கிய நண்பர் அல்லது உறவினரையும் இன்றைய தினம் சந்தித்து சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபஸ்தானாதிபதி வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் வியாபாரத்திலேயும் லாபம் உண்டுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நடத்தைகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. அவங்களுக்கு தகுந்த வழிகாட்டியாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைய தினத்தில் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்களையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முடியாது என முடங்கிவிட்டால் அது வேதனை, முடியும் என்று எழுந்துவிட்டால் அது சாதனை. ஆமாங்க, முடியாததை விட முடித்து காட்டக்கூடிய முடிசூடா மன்னர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. அவங்களுடைய
பிள்ளைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அறிவு கூர்மை, அவங்க பேசுகிற விதம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பரவாயில்ல, நாம் ஏதோ கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நம்மளை விட புத்திசாலியாக இருப்பாங்க, பொழைச்சிப்பாங்க புத்திசாலியாக இருக்கிறதுனாலன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சந்தோஷப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுவீங்க. அன்பாக பாசமாக அக்கறையாக பேசணும்னா நம்மளை ஏமாத்திடுறாங்கங்க. சில நேரங்களில் கோபமாக பேசினா தாங்க வேலை நடக்குது, இல்லைன்னா யாரும் எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி இனிமேல் அடுத்தடுத்து நல்லது நடக்கும். இந்த மாசி மாதம் உங்களுக்கு எல்லாருமே மகிழ்ச்சியை தரும். என்ன, சூரியன் 3வது வீட்டில் தான் உட்கார்ந்துருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லாருமே யோகத்தை எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கும், சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது, வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். தெரியாதுன்னு நினச்ச சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. அதனால் எல்லாவர்களும் வெற்றி உண்டுங்க. மகளுக்கும் நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன்னிடம் இருப்பதை கொண்டு நீ நிம்மதியாக இரு. இல்லாத ஒன்றை நீ தேடி ஓடும் பொழுது இருப்பதையும் இழந்துவிட்டு ஏங்கி நிற்காதே. ஆமாங்க, அதனால தான் என்ன கிடைச்சிருக்கோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எது கிடைக்கலையோ அது நமக்கு தேவைன்னா நமக்கு வந்து சேரும், அது பின்னாடி நாம் ஓடக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். திருவோணம் நட்சத்திர இன்றைய தினம் இரவு 8:48 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரக்காரங்க நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. முணுமுணுப்பாக ஏதாவது குடும்பத்தில் பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இன்றைக்கி வரும். பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடம் கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவாங்க. அவங்களையும் அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் முக்கியமான கையெழுத்து போடுறதா இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை ஆவணங்களை படித்து பார்த்து விட்டு கையொப்பமிடுவது நல்லது. அதே மாதிரி புது வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாங்கன்னு விசாரித்து பார்த்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பக்கம் நிறைய வேலை சுமைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க, பரவாயில்ல அப்படிங்கிற நிம்மதியும் ஒரு பக்கம் எட்டி பார்த்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. உதவி செய்ய போய் உபத்திரத்திலையும் சிக்கிக்காதீங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற நல்லது. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உதடு சிரிப்பது ஊருக்கு தெரியும், உள்ளம் அழுவது யாருக்கு புரியும். ஆமாங்க, இன்னைய நிலைமை உங்களுக்கு அப்படி தாங்க. எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ளார சின்னதாக ஒரு சோகம் எட்டி பார்த்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கதை நம்மோட இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கம்பீரமாக சிரித்த முகத்துடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 7
7.5 சனி பாதச்சனி பாடாப்படுத்துது. இதில் எங்கே அமோகமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் திடீர்னு உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பணம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நல்லவங்களை அறிமுகப்படுத்தி அவங்க மூலமாக வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழிவகைகளையும் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கொடுப்பாருங்க. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்குது. திருமண பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி சுமூகமாக முடியும். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. ஆனாலும் சுப செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் நடுநடுவில் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால மறைமுக போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். சக ஊழியர்களோட சின்ன சின்ன மோதல் போக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தொடங்கும் போது இருக்கக்கூடிய வேகத்தை விட முடிக்கும் போது இருக்கக்கூடிய விவேகமே உன்னை வெற்றியாளனாக மாற்றும். ஆமாங்க, எதையுமே தொடங்கும் போது வேகமாக தொடங்கலாங்க, ஆனால் முடிக்கும்போது அதை விவேகமாக தாங்க முடிக்கணும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எந்த வேலையை தொட்டாலும் தொடங்கினாலும் அதை முடிக்கும் வரை பொறுமையாக இருந்து அதே சிந்தனையுடன் இருந்து வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் நினைச்சதெல்லாம் நிறைவேறும். எதை தொட்டாலும் லாபகரமாக இருக்கும். எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இழந்து போனதை கூட கேட்டு பார்க்கலாம், கைமாத்தா கொடுத்ததை கூட கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும். அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பூர்வீக சொத்து விஷயமாக பேசலாம். பாகப்பிரிவினைகள்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடியுங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து ஜென்மச்சனியாக இருந்து பாடாப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. போதா குறைக்கு 12ஆம் இடத்துல வேற முக்கியமான கிரகங்கள் 4 கிரகங்கள் வந்து உட்காந்துட்டாங்க. சரியாக தூக்கமும் இல்லை, சரியான சாப்பாடும் இல்லை, உடம்பெல்லாம் அங்கங்கே அப்பப்போ வலிச்சுட்டு தான் இருக்குது. யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் ரொம்ப வேகமாக வேலை பார்ப்பீங்க. முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, லாபகரமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் லாபம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.